ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் யோக வாழ்வியல். தியானம். சூட்சமங்களை அறிவோம். தியானம் என்ற ஒற்றை சொல்தான் யோக வாழ்வியலின் தாரக மந்திரமாக இருக்கிறது. இந்த ஒற்றை சொல்லை செயல் வடிவமாக்கும் போதுதான் மனிதனின் வாழ்வியலும் உன்னத நிலையில் மாற்றம் பெறும். இந்த மாற்றம் என்பது தியானத்தின் சூட்சம நிலைகளை அறிந்து அதனை முறைப்படுத்தி வழிபடுத்தும் போதுதான் அமையப்பெறுவதாகவும் இருக்கும். தியானம் என்றால் ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மௌனமாக இருக்க வேண்டும், அல்லது இறை சிந்தனையுடன் தெய்வ உருவத் தோற்றங்களை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும், அல்லது மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்ற புரிதலில்தான் இன்று வரையிலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வழிமுறைகளை பின்பற்றி செய்யும் பயிற்சி முறைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி விடுமா என்றால் அதுவும் கேள்விக்குறித்தான். ஆனால் இந்த பயிற்சி முறைகளில் நாம் செலவிடும் நேரத்தை வைத்து தியானத்தில் நாம் உச்சத்தை அடைந்துவிட்டோம் என்ற பெருமிதத்துடன் கற்பனை உலகத்தில் வாழவும் ஆரம்பித்து விடுகிறோம். இவ்வாறு செய்யும் பயிற்சி முறைகள் எல்லாம் தியானமா என்றால் இல்லை என்று உரத்த குரலில் சொல்லலாம். எமது இந்த கருத்தானது இதுவரையிலும் அனைவரது பழக்கமாகவும் வழக்கமாகவும் இருக்கும் ஒன்றை இல்லை என்று மறுத்து சொல்லும்போது அது அனைவரது கோபத்திற்கும் எதிர்ப்புக்கும் காரணமாகவும் மாறிவிடும். அவர்களும் இப்பதிவினை பொறுமையுடன் முழுவதுமாக கேட்டு முடிக்கும்போது அவர்களின் இந்த கோபமும் எதிர்ப்பும் முற்றிலுமாக மாறிவிடும். இதுவரையிலும் சித்தர் பாடல்களுக்கு விளக்கம் அறிந்ததின் மூலமாக ஏற்பட்ட புரிதல், அத்துடன் தியானம் என்ற நிலையில் யாம் செய்து கொண்ட தற்சோதனை, இவ்விரண்டையும் வைத்து தியானம் என்பதற்கான சரியான புரிதலையும் ஏற்படுத்தி கொண்டு அதனை பதிவின் மூலமாக உங்களிடமும் பகிர்ந்து கொள்கிறேன். யோக மார்க்கத்தை பின்பற்றி பயிற்சிகள் செய்வதும் தியானம் இருப்பதும் தன்னிலையினை அறிந்து கொள்ளத்தான். அதாவது தன்னை அறிதலின் மூலமாக நம் பிறப்பின் இரகசியங்களை அறியவும் இறை உணர்வையும் பெற்றுக்கொள்ளத்தான். மொத்தத்தில் இது நான் யார் என்பதனை அறிந்து தெளியும் தற்சோதனை முயற்சிதான். இதைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் மெய்யறிவு, மெய்யுணர்வு, மெய்ஞானம் என்கிறார்கள். புறத்தே காணும் நிகழ்வுகளிலிருந்து அறிந்து தெளிவதுதான் அறிவின் வெளிப்பாடு. ஆனால் நம் பிறப்பினை பற்றியும் மனதின் இயக்கம், மனதின் பேராற்றல், உயிராற்றல், நம் பிறப்பிற்கு முன்னதாக எங்கிருந்தோம், நம் இறப்பிற்கு பின்பாக எங்கு செல்கிறோம் என்ற உயிரின் நிலைப்பாடு என்பதனை பற்றியெல்லாம் தெளிவாக அறிந்து விடை கண்டு தெளிவதுதான் மெய்யறிவு, மெய்ஞானம், மெய்யுணர்வு என்பதாக நம் சித்தர் பெருமக்கள் தெளிவாக விவரிக்கின்றனர். நாம் பிறந்ததிலிருந்து வாழ்ந்து மடியும் வரையிலும் இந்த புற அறிவுதான் பிரதானமாகி நம் வாழ்வியலையும் தீர்மானிக்கிறது. இந்த வாழ்வியலில் ஏற்படும் மாயைகள் தான் நான் என்னும் அகங்காரத்தையும் பற்றுதலையும் ஆசைகளையும் உண்டாக்கி நான் என்னும் புற இயக்கத்தையும் தோற்றுவிக்கிறது. இந்த நான் என்னும் ஆதிக்க நிலைதான் மும்மலங்கள் உண்டாக காரண காரியமாகவும் அமைகிறது. ஆக புறத்தே காணும் வாழ்வியல் தான் சமூகத்தில் நான் யார் என்பதை அடையாளம் காட்டுகிறது. ஆனால் யோக வாழ்வியலில் தன்னை அறிதல் என்னும் நான் யார் என்பது முற்றிலும் வேறானது. புறத்தே காணும் நான் என்னும் ஆதிக்க நிலையானது முற்றிலும் அழியும் நிலையில்தான் உள்ளிருக்கும் நான் என்னும் பேரியக்க நிலையானதும் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். இந்த புறத்தே காணும் மாயையான நான் என்பதனை அழிக்கும் மார்க்கம்தான் தியானம் என்ற வாழ்வியல் முறையாகும். நம்முடைய புற இயக்க அசைவுகளை தோற்றுவிப்பது ஐம்புலன்களும் அதனை ஒத்து இயங்கும் மனமும் தான். அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற புலன்களின் மூலமாக அறியப்படும் உணர்தல், சுவைத்தல், பார்த்தல், நுகர்தல், கேட்டல் மூலமாக மனமானது ஊடுருவ அதை சார்ந்த எண்ணங்களும் தோன்றி சொல்லும் செயலும் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆக மனிதனானவன் எண்ணம், சொல், செயல் மூலமாகவே முழுமை பெறுகிறான். இந்த எண்ணம், சொல், செயல் அனைத்தும் ஒருமித்து சமநிலையில் இயக்கம் பெறும்போதுதான் மனிதனானவன் உன்னத நிலையினையும் பெறுகிறான். ஆனால் எண்ணம் ஒன்றாக இருக்க சொல்லும் செயலும் வெவ்வேறாக தோன்றும் நிலையில்தான் மனிதனானவன் உணர்ச்சி நிலைக்கு ஆட்பட்டு மிருகத்தன்மைக்கும் மாற்றம் பெறுகிறான். மனிதனிடம் தோற்றம் பெற்று ஆதிக்கம் செலுத்தும் இந்த புற இயக்க நான் என்னும் மாயையானது அழியும் போதுதான் உள்ளே மறைந்திருக்கும் சுயத்தன்மையான இறைநிலை நான் என்பதானதும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதாவது புறமன இயக்கமான ஆர்ப்பாட்ட நிலையானது அழியும் போதுதான் ஆழ்நிலை பேரமைதியானதும் வைக்கப்பெறும். இந்த ஆழ்நிலையான நான் என்பதின் ஆதிக்க நிலையானது வலுப்பெறும் போதே மெய்ஞானமானதும் வைக்கப்பெறும்.
இந்த மெய்ஞானமே தன்னை யார் என்ற சுயத்தன்மையினையும் வெளிக்காட்டும். மனமானது ஒடுங்கி, அதன் எண்ண ஓட்டங்களும் ஒடுங்கி, புலன்களும் ஒடுங்கி, உடல் அசைவற்ற நிலையில் இருக்கும்போது அறிவு நிலை மட்டும் மேலோங்கி நிற்பதே தியானமாகும். மொத்தத்தில் மௌனத்தில் வாய்ப்பதே தியானம். தியானம் என்பதாக கூறி மௌனமாக ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ளுதல் தியானமாகாது. இந்நிலையில் வாய் மட்டுமே மௌனத்தில் இருக்கும். மற்ற 4 புலன்களும் செயலிழக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கும். விழிகள் பார்க்காமலும் அசையாமலும், செவிகள் கேளாமலும், மூக்கு நுகராமலும், வாய் சுவைக்காமலும், பேசாமலும், உடல் உணராமலும் மௌனத்தில் இருக்க வேண்டும். மொத்தத்தில் புலன்கள் 5 மௌனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். புலன்கள் 5 தானாக மௌனத்தில் இருப்பதென்பது சாத்தியமில்லாத நிகழ்வுதான். புலன்களின் இயக்க ஆற்றலான மனமானது தன்னை புலன்களிடம் கொண்ட தொடர்பினை துண்டித்து கொள்ள வேண்டும். அப்படி புலன்களுடன் கொண்ட தொடர்பு துண்டிக்கப்படுமானால் புலன்களின் இயக்கம் தானாகவே நின்றுவிடும். எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது தானாக அடங்கும் என்ற பழமொழிக்கேற்ப மனமற்ற நிலையில்தான் புலன்களும் மௌனமாகும். ஆக மனமும் அதன் எண்ணம் ஓட்டங்களும் இல்லாத நிலையில் சலனமற்று இருப்பதே தியானமாகும். மனம் ஒடுங்கி தியானம் சித்தியாகும் வழிமுறை என்ன என்பதனை பற்றி எமது அடுத்த பதிவில் தெளிவாக காண்போம்.